வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, மனசை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதோடைய தலைப்பு. பட் தலைப்புக்காக அப்படி சொன்னது, மனசை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, மகான்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை பற்றி விரிவாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஃபுல்லாக வீடியோவை கேளுங்க. இது எல்லாமே என்னுடைய அனுபவங்கள், நான் சந்தித்த குருமார்கள், நான் படித்த புஸ்தகங்கள், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கிறிஸ்பியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஆக்சுவலி. ஸோ இதில் நம்ம தெளிவாக என்னென்னா புரிஞ்சுக்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, இல்லை புதுசாக ஒரு டேப் வாங்குறீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மேனுவல் இருக்கும். ஸோ அந்த மேனுவலை படிக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஏதோ உங்களுக்கு தத்தி முத்தி ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, பட் அதை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது அதை நீங்கள் தப்பாக கூட யூஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அந்த ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்காது. அதை ஃபுல்லாகவும் அதோடைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் அரைகுறையாக யூஸ் பண்ணுவீங்க, தப்பாக யூஸ் பண்ணி பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே தான் உங்கள் மனசுக்கும் நடக்குது. ஸோ இந்த மனசுக்கு என்னென்னா, அதாவது இந்த உலகத்தில் 84 லட்சம் உயிரினங்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்குதுன்னு சயின்ஸும் அதுதான் சொல்லுது, ஆன்மீகமும் அதான் சொல்லுது. ஆனால் என்னென்னா, எந்த ஒரு உயிரினத்துக்கும் கடவுள் மனசுங்கிற ஒரு கான்செப்டை வைக்கவே கிடையாது. அதுதான் சிக்கலே ஆக்சுவலி. ஆனால் அங்கே இப்போ எந்த ஒரு உயிரினமும் பார்த்திங்கன்னா தன்னை ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டுக்காது. இப்போ ஒரு காக்கா இருக்குன்னா, காக்காவுக்கு நம்ம ஏன் கருப்பாக இருக்கோம், கிளி மாதிரி நம்ம பச்சையாக இல்லை, ஒரு நாய் ஒட்டகத்தை பார்த்து நம்ம ஏன் ஒட்டகம் மாதிரி ஹைட்டாக இல்லை, ஒட்டகம் யானையை பார்த்து நான் ஏன் குண்டா இல்லை, அது மாதிரிலாம் கம்பேர் பண்ணிக்காது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மனம்னு ஒன்று இருந்தால் தான் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வரும். ஸோ கடவுள் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு செல்லப்பிள்ளை. ஸோ அதனால் தன்னை போலவே படைச்சாங்கிற மாதிரிலாம் நமக்கு ஆன்மீகத்தில் வருது. அதாவது என்னென்னா, சர்வ சுதந்திரமாக படைச்சிருக்காரு. அதாவது இந்த சாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனசுங்கிற ஒரு கான்செப்டை படைச்சிருக்காரு. நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் நல்லா வாழலாம், பைத்தியமாக வாழலாம், சித்தர் மாதிரி வாழலாம், இல்லை சூசைட் பண்ணிக்கலாம், இல்லை மகான்கள் மாதிரி சமாதி அடையலாம். இத்தனை ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு உண்டு. ஆனால் எந்த ஒரு மிருகத்துக்கும் சூசைட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை மாதிரி நமக்கு என்னென்னா, இந்த சாய்ஸ் அதுதான் அதோடைய ப்ளஸ்ஸும் அதுதான், அதோடைய மைனஸும் அதுதான். ஸோ உங்களுக்கு அந்த மனசை பற்றி ஃபுல்லாக அவேர்னஸ், அது எப்படி இயங்குது, அது எப்படி டிசைன் ஆகுது, ஸோ இதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸும் இல்லைன்னா மனசு உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். மனசு உங்களை முழுசாக ஆக்கிரமிச்சிடும். நம்மளோட ஈகோ ரொம்ப தடிமன் ஆகிடும். அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் தோல்விகள் வர்றது, கஷ்டம் வர்றது, உறவுகளில் சிக்கல் வர்றது எல்லாமே என்னென்னா அந்த மனசு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் ஒரு உச்சத்துக்கு போகிறதுக்கு காரணமும் மனசு தான். ஒரு மனிதன் வீழ்ச்சி ரொம்ப அதர பாதாளத்துக்கு போகிறதுக்கு காரணமும் மனசு தான். உச்சிக்கு போன மனிதனும் திரும்ப கீழே விழுவுறதும் காரணம் மனசு தான். கீழே விழுந்த மனிதன் திரும்ப உச்சிக்கு போகிறதுக்கு காரணமும் மனசு தான். ஸோ அந்த மனசு எப்படி டிசைன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மனசோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டு விதமாக பார்க்கணும். இப்போ மனசு டிசைன் ஆகுதுன்னா, ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் படித்த ஸ்கூலு, நீங்கள் படித்த காலேஜு, நீங்கள் பிறந்த குடும்பம், அதை சுற்றி இருக்கிற அந்த ஊர், அந்த அமைப்பு, நீங்கள் சந்தித்த மனிதர்கள், அந்த 20 வயசு 25 வயசு வரைக்கும் நீங்கள் பார்க்குற வேலை, ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மனசு டிசைன் ஆக ஆரம்பிக்கும். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் இருந்த ஊரில் ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டு ஃபேமிலியில் நீங்கள் வளர்றீங்க, நிறைய கண்டிஷனிங் இருக்குது, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குறாங்க. அப்படின்னா ஒரு சில கண்ட்ரோல் ஓகே, சில சேஃப்டி பர்பஸ்க்காகவும் வாழ்க்கையில் நம்ம நல்லா வர்றதுக்காகவும் நமக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் போதிக்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான், அதனால தப்பு கிடையாது. பட் அதை தாண்டி ஆர்டிஃபிஷியலாக சில விஷயங்களை நம்ம திணிக்கிறாங்க. அதாவது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அதாவது நமக்கு மதமாக இருக்கட்டும்,
ஆன்மீகமாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் பார்க்குற வேலை, நீங்கள் படிப்பு, எதுவுமே நம்ம வந்து இங்கே வந்து புரிஞ்சு தெரிஞ்சு செய்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தங்க நம்மளை கண்டிஷன் பண்ணுறாங்க, நம்மளை வழி நடத்துகிறாங்க. ஸோ அதை தான் நம்ம செய்கிறோம். அது சில பேருக்கு அது இயற்கையாக அது ஒத்து போகிறப்ப, அது சந்தோஷமாக செய்கிறப்ப அது சரியாக போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு டீச்சர் ஆகிறது பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இயற்கையாகவே அவருக்கு அந்த குவாலிட்டி தான் இருக்குது அப்படின்னா, அவர் டீச்சர் ஜாபை பண்ணணும்னு அவங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணுறாங்கன்னா, அவருக்கு இயற்கையாகவே டீச்சராக போயிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஒருத்தர் இயற்கையாகவே மியூசிஷியன் ஆகணும்னு நினைக்கிறாரு, அவங்க ஃபேமிலியே ஒரு மியூசிஷியன் ஃபேமிலியில் பிறக்கிறாரு. அப்போ அது ரெண்டும் சிங்க் ஆகிறப்போ அவருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஒரு மைண்டு கண்டிஷன் இல்லாமல் வளர்ந்துடும். ஆனால் இங்கே அப்படி நடக்கிறது கிடையாது. 99% பீப்புள் வந்து டீஃபால்ட்டாக எல்லோரும் ஒரு பர்டிகுலர் படிப்பு, ஒரு பர்டிகுலர் விதமான இது, இந்த மாதிரி இந்த கண்டிஷனிங்கில் நம்ம வளர்கிறோம். நான் உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன். ஸோ இந்த மைண்டு வந்து கண்டிஷன் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, அந்த கண்டிஷனிங் என்னவோ அதுபடியே தான் அது வேலை செய்யும் கடைசி வரைக்கும். 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, அதை தாண்டி சுயமாக அது சிந்தித்து வளரவே வளராது. அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மனம் எப்படி இயங்கும் அப்படின்னா, அது வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்லுவாங்க, மனதை வந்து அறிந்து கொண்டால் அடங்கும், அடக்க நினைத்தால் அலையும். ஸோ மனசை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணணும். மனசை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எனக்கு கோபம் வருதுன்னா, நான் கோபம் எங்கேருந்து வருது? மனசுலேருந்து வருது. ஒரு ஆசை வருது, எங்கேருந்து வருது? மனசுலேருந்து வருது. ஒரு எதிர்பார்ப்பு எங்கேருந்து வருது? மனசில் வருது. ஸோ அதை போய் நான் கண்ட்ரோல் பண்ணால் என்ன ஆகுன்னா, அது அது வந்து பல மன அழுத்தங்களாக ஏற்படும், வெவ்வேறு வழிகளில் அது வெளிப்படும். அதுக்கு பதிலாக அந்த மனதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மைண்ட். ஓ, எனக்கு கோபம் வருது, எனக்கு வந்து பேராசை வருது, எனக்கு க்ரீடினஸ் வருது. வாயில் சொல்கிறது கிடையாது, நீங்கள் வந்து அதை கவனிக்கணும். உங்கள் மனசை கூர்ந்து கவனிக்கணும். தியானங்கிறதே கூர்ந்து கவனிக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறப்ப அதுக்கு பேர் தான் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னிலை அறிதல். ஓ, நான் இப்படி தான் இயங்குகிறேன், நான் மற்றவங்களை இப்படி தான் யூஸ் பண்ணுறேன், நான் மற்றவங்களை இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் மனது எப்படி இயங்குது அப்படிங்கிறது, உங்கள் மனது, நான் ப்ளஷர்ஸை நிறைய விரும்புகிறேன். நான் சொல்கிறது வந்து இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆசைப்படுங்க, எதிர்பாருங்க, பட் உங்கள் மனம் இப்படி தான் இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ஹூ ஆர் யூங்கிற கொஷினுக்கு ஆன்சர். நான் யாருன்னா, மனிதன்கிறது அது ஒரு தோற்றம், ஆனால் நம்மளுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய ரியலைசேஷன், நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு நமக்கு வரணும். அதுக்கு பேர் தான் தன்னிலை உணர்தல். அதுதான் மனதை வந்து புரிஞ்சுக்கிறது. அப்போ நீங்கள் மனதை அப்படி புரிஞ்சுக்கிறப்ப என்ன ஆகுன்னா, அந்த மனதோடைய வேகம் வந்து, அதோடைய ஸ்பீடு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும். ஓ, நம்ம இவ்வளோ தான், நம்ம இப்படி தான், நம்ம இதைத்தான் விரும்புகிறோம், நம்ம இதைத்தான் செய்கிறோம். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிறது. ஸோ அதுதான் வந்து மனதை வந்து தன்னிலை அறிதல் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மனசு வந்து இன்னொன்று என்னென்னாங்க, நீங்கள் மனசை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னிலை வாழ்க்கையிலேருந்து தன்னிலை வாழ்க்கைக்கு வரணும். என்ன முன்னிலை வாழ்க்கை, தன்னிலை வாழ்க்கை அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐடி கம்பெனின்னு கிடையாது, எனி ப்ரொஃபஷன், நீங்கள் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் மேலே பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களால் மனதை வந்து கண்ட்ரோலாலாம் புரிஞ்சிக்கலாம் முடியாது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சி அப்படியே அந்த எனர்ஜி ஃப்ளோ வருது, தன்னால் செய்கிறீங்கன்னா ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஒரு டென்ஷனாக, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனை செஞ்சாலும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, அது வந்து முன்னிலை வாழ்க்கை. அது பேர், நான் வந்து ஆம்பிஷியஸாக நான் இதை தான் சாதிக்கணும், அதை சாதிக்கணும் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா, உங்களால் அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளெல்லாம் வர முடியாது. அதுக்குன்னு ஒரு காலம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அதுக்குள்ளே வர முடியும். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, நீ யார் வேணால் யோகா பண்ணலாம், யார் வேணால் தியானம் பண்ணலாம், அதெல்லாம் சும்மா ஒரு பேசிக்காக ஏதோ மேலோட்டமாக சில விஷயங்களை உணர முடியுமே தவிர, அதிலேருந்து நம்ம தன்னிலை வாழ்க்கைக்கு வரணும். தன்னிலை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு 2-3 நாளாவது லீவ் போட்டுட்டு சும்மா இருக்கணும். நீங்கள் எவ்வளோ சும்மா இருக்கீங்களோ, சும்மானா நீங்கள் தியானம் பண்ணக்கூடாது, எதுவுமே நினைக்கக்கூடாது, கடவுளை கூட நினைக்க தேவையில்லை. சும்மா அமைதியாக ஃபஸ்ட்டு இருங்க. அதுக்கப்புறமா கடவுள்லாம் நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்த ப்ராசஸ்ஸு. முதல்ல நீங்கள் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுனா என்னென்னா, இப்போ ஒரு இசையை கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு ட்ராயிங் பண்ணலாம்,
நீங்கள் வந்து அதாவது இதெல்லாம் மனதோடைய ஸ்பீடை குறைக்கிறது. நீங்கள் ஒரு பெயிண்டிங் பண்ணலாம், இல்லை ஒரு டான்ஸ் ஆடலாம். டான்ஸ்னால் உடனே அது ரீல்ஸ் எடுத்து போடுறது, அந்த மாதிரி டான்ஸ் நினச்சிக்காங்க. உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ஆடுறது, நடராஜர் ஆடி காமிக்கிறார் பாருங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுடைய முன்னிலை வாழ்க்கையிலேருந்து தன்னிலை வாழ்க்கைக்கு வரணும். இப்போ ஒரு இயற்கையை ரசிக்கிறது, ஒரு மரத்துக்கு பக்கத்தில் அமைதியாக உட்காந்துருக்குது, ஒரு குளத்தை, ஒரு அருவி, ஒரு ஆறு, இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல அமைதியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிலாக்ஸாக கவனிக்கிறது. அப்படிலாம் பண்ணுறப்ப உங்கள் மனசோடைய ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் முன்னிலையிலேருந்து தன்னிலை வாழ்க்கைக்கு வர்றது. அப்புறமா தான் நீங்கள் கவனிக்கவே முடியும். அதுக்கப்புறம் தான் உங்கள் மூச்சோட ஸ்பீடு குறையும், உங்கள் இது குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் ஓடினீங்கன்னு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு 40 வயசு 45 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே அந்த ஸ்பீடு குறையிறதுக்கே சில பேருக்கு 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் வந்து அந்த முன்னிலையிலேருந்து தன்னிலை வாழ்க்கைக்கு நீங்கள் வரணும். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது, அப்போ நீங்கள் வந்த பிறகு தான் உங்களால் அந்த மனசோடைய இதுவே நீங்கள் கவனிக்க முடியும். அடுத்தது என்னென்னா, உங்கள் மனசில் தோன்ற எண்ணங்கள். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. என்னென்னா, உங்கள் மனசில் ஒரு எண்ணம் தோன்றினாலே நீங்கள் நினச்சிக்கூடாது, ஆஹா இந்த எண்ணத்தை நம்ம செயல்படுத்தணும், இது நமக்கு தோணுது அப்படின்னு. கிடையாது. உங்கள் மனசில் தோன்ற எல்லா எண்ணங்களுமே உங்கள் எண்ணங்கள் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ உங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு ரூம் கட்டணும்னு நினச்சார் எக்ஸ்ட்ராவாக, இல்லை ஏதோ ஒரு செய்யணும்னு நினைக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும், இங்கே ஒரு ரூம் நம்ம ஏன் கட்டக்கூடாது. அவருக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தால் உங்களுக்கு யாருக்காவது பேரனுக்கோ அந்த காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த முன்னோர்களுடைய எண்ணங்கள் வந்து உங்கள் மனசு மூலமாக வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனசு வந்து ஒரு ஏஜெண்ட் மாதிரி, ஒரு 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 இன்டர்மீடியேட் மாதிரி. அவர் வந்து பல பேரோட அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு சாட் ஜிபிடி மாதிரி தான். பல பேரோட சர்வரோட அவருக்கு லிங்க் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து தெய்வங்கள், இந்த மாதிரி தேவதைகள் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. இறந்து போன நல்லா வாழாத ஆன்மாக்கள் கூட நம்ம மனசில் தோன்றி சில எண்ணங்களை ஏற்படுத்தும். அவங்களுக்கெல்லாம் உடல் இருக்காதுங்கிறதுனால இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது தான் அமானுஷ்யமாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்கவுங்களுக்கு நடக்கிறப்ப தான் இதெல்லாம் ரியலிஸ்டிக்காங்கிறது அனுபவத்தில் தான் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு மரத்துக்கு, நீங்கள் ஒன்றும் இல்லை வீட்டில் உட்காந்துருப்பீங்க, இல்லை ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவீங்க, ட்ரெயினில் சாப்பிடுவீங்க. சில நேரம் பார்த்தா ட்ரெயினில் ஒரு மரத்தடியில் சாப்பிட்றப்ப நிறையா சாப்பிடுவோம். ஏன்னா அந்த இருக்கிற அந்த சூழ்நிலைகள், அந்த எண்ணங்களை வேறு சில ஆன்மாக்களும் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ நம்ம மனசில் ஒரு எண்ணம் தோன்றப்ப இது முன்னோர்களுடைய எண்ணமா, நல்ல தெய்வங்களுடைய எண்ணமா, இறந்து போன இருளுலக அந்த ஆவிகளுடைய எண்ணமா, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொன்று என்னென்னா, பிறர் மனத்தை தூண்டுதல் அப்படின்னு மகரிஷி ஒன்று சொல்லுவார். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பழ வியாபாரம். காலையிலேருந்து ஒரு வியாபாரமே ஆகலை. நீங்கள் அந்த கடையை கிடக்கிறப்ப உங்களுக்கு வாங்கணும்னு தோணும். ஏன்னா அவர் காலையிலேருந்து இது யாரும் வாங்குவாங்களான்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ உங்கள் மனசில் நீங்கள் அதை வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும். உங்கள் மனசில் தோன்ற எண்ணங்கள் நிறையா பாருங்கள். அவசரப்பட்டு லோன் எடுத்து மாட்டிப்பாங்க, அவசரப்பட்டு ஒரு பொருளை, ஒரு பெரிய மொபைல், காஸ்ட்லி மொபைலை வாங்கி மாட்டிப்பாங்க. அதுதான் உங்கள் மனசில் அந்த எண்ணங்களை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு அந்த எண்ணங்களை வந்து ஏற்படுத்த யாருங்கிற அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் அதை வேகமாக செய்கிறப்ப அதில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அது இப்போ உங்கள் முன்னோர்கள் ஒரு எண்ணங்களை தோன்ற வைக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. நல்ல தேவதைகள், தெய்வங்கள்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணும். அதே ஒரு தீய ஆன்மா வந்து உங்களுக்குள்ளே பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம், கெட்ட தசை வரும். 5 வருஷம் 10 வருஷம் உட்காந்து உங்களை எல்லா வேலையும் பண்ண வைக்கும். தண்ணி அடிக்க வைக்கும், உருப்படாத வேலையெல்லாம் பண்ண வைக்கும், எல்லாம் பண்ணி உங்களை காலி பண்ணி, உங்கள் ஹெல்த்தை காலி பண்ணி, உங்கள் ஃபேமிலி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு போயிடும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தான் தோணுதுன்னு. அது போன பிறகு நம்ம ஏன்டா இதெல்லாம் பண்ணோம், நம்ம ஏன் இதை செஞ்சோம், அதாவது ஆட்டி வைத்த பேயும் இன்றே அடங்கி விட்டதடா
அமைதி தெய்வம் நெஞ்சினிலே குடிகொண்டதடா. அது போன பிறகு தான் மைண்டு காலியான பிறகு தான் நானாக இதை செஞ்சேன், நானாக இதை பேசினேன், நானாக இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால தான் எப்போதுமே நம்ம கான்ஷியஸாக இருக்கணும், எப்போதுமே நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த எண்ணங்கள் வந்து எங்கேருந்து வருது. ஸோ இந்த மாதிரி பல கேட்டகரி உங்கள் மனசில் தோன்றுற எண்ணங்கள் நிறைய இருக்குது. இப்போ கடவுள் ஒரு சில எண்ணங்களை ஏற்படுத்துவார், கூட்டாக எல்லோரும் ஒரு எண்ணங்களை நினைப்பாங்க, அது உங்கள் மேலே பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஏ வந்து பிஏ அடிச்சிட்டார், பியால் திரும்ப அடிக்க முடியல, ஆனால் பி நினச்சிக்கிட்டே இருக்கார், ஆஹா ஏ எவனாவது அடிக்கணும் அவர் நினச்சிட்டு இருப்பார், ஆனால் அவரால் முடியாது. இப்போ நீங்கள் தான் சீன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு சென்சிட்டிவான பர்சன்னா அந்த எண்ணம் உங்களை பிடிச்சிக்கும். நீங்கள் அந்த ஏயை பார்த்தோன்னா உங்களுக்கு அடிக்கணும்னு தோணும், ஆனால் அது உங்கள் எண்ணமாக இருக்காது. ஸோ அதுதான் அந்த மைண்டோட கேமே. ஸோ இந்த மைண்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் வந்து மனதை பயன்படுத்தி சக்ஸஸ் ஆனவங்க ரொம்ப கம்மி, மனதை வந்து புரிஞ்சிக்காமல் ஃபெயிலியர் ஆனவங்க நிறையா பேர். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி மனசுக்கு வந்து இன்னொரு ரகசியம் இருக்குது. என்னென்னா, மனம்ங்கிறது தாண்டி இப்போ நீங்கள் வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா உடல் அளவில் தான் ஆராய்ச்சி இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு செட்டைன் செஞ்சுரிஸில் தான் உங்களுக்கு மனசை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ராய்டு, சிஜி ஜங் அப்படின்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் மனசுனா என்ன, கனவுனா என்ன அப்படிங்கிற லெவலில். நம்மெல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனதை தாண்டி ஆன்மாவை தாண்டி சித்தம் அப்படின்னு நம்ம வேறு லெவலில் ஒரு உள்நிலையில் வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்த ஒரு இனம்தான் இந்த தமிழ் இனம். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா, இந்த இப்போ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, இதுக்கும் அதுக்கு மனதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இந்த மனம் இருக்குது பாருங்கள், இதுக்கும் சித்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு லிங்க் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸை பிடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த பஸ்ஸை இன்றைக்கி விடணும்னு உங்கள் சித்தத்தில் ஒரு பதிவு இருக்குது அப்படின்னா, சித்தம்னா என்னென்னா அதான் பிளாக் பாக்ஸ். நீங்கள் உங்கள் பரம்பரை, உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் செஞ்ச நல்வினை தீவினையோட பிளாக் பாக்ஸு, அது அங்கே உள்ளே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பஸ்ஸை இப்போ நீங்கள் பிடிக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா அந்த இறைநிலை என்ன பண்ணும், அந்த வந்து சித்தத்துலேருந்து அந்த எண்ணத்தை மனசில் கிளப்போம், கிளம்புடா அப்படின்னு போவீங்க, பஸ்ஸை பிடிப்பீங்க, இதை அப்படிங்க. நீங்கள் போகக்கூடாதுன்னு விதி இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த பஸ்ஸு போகிற வரைக்கும் உங்களை தூண்டவே தூண்டாது. பஸ்ஸு போன பிறகு போப்பா அப்படிங்கும். நீங்கள் போவீங்க, பஸ்ஸு போயிருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது எதுன்னா சித்தம்தான். அந்த சித்தம் வந்து அதான் சொல்லுவாங்கள்ல, சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு. அது வந்து நீங்கள் அந்த சித்தத்தை வந்து உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் தான் மனதை வந்து நீங்கள் என்ன தான் மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்கள் சித்தம் வந்து தெளிவடையணும், உங்கள் சித்தத்தில் இருக்க கர்மா கரையணும். கரைஞ்சால் மட்டும்தான், அதுதான் கிளைமேக்ஸ். நான் அப்படியே ஒரு லேயராக உள்ளே போயிட்டுருக்கேன். அந்த சித்தத்துடைய கர்மா வந்து அதனுடைய நல்வினை தீவினைகளுடைய அந்த தீவினைகளுடைய வேகம் குறையிறப்ப தான் உங்கள் மனசு வந்து அமைதி அடையும். நீங்கள் போய் இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ ஆன்மீக விஷயங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான், அதை ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. யாரையாவது கூப்பிட்டு பொறுமையாக இரு, முதல்ல பேச சொல்லுங்களேன். 5 நிமிஷம் பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க சித்தம் வந்து அவங்கள பேச விடாது. நல்ல உபதேசங்கள் நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கே உங்கள் சித்தம் வந்து, இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, என் வீடியோன்னு கிடையாது, ஒரு நல்ல ஆன்மீக குருமார்களுடைய வீடியோ, நல்ல உபதேசத்தை கேட்குறீங்கனாலே உங்கள் சித்தம் வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். பண்ணால் தான் மனசு வந்து அதை கேட்கும். கேட்டாலும் அது உங்களுக்கு புரியும், புரிஞ்சாலும் உங்களை அதை செய்ய வைக்கணும். இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்துக்கும் உங்கள் சித்தம் அலோவ் பண்ணணும். ஸோ உங்கள் சித்தம் அலோவ் பண்ணணுன்னா